ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி பண்ணலாம் வாங்க. நல்லா ஒரு 10 இட்லி சூடாக வச்சு இந்த சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தோசையோடு நான் சர்வ் பண்ணியிருக்கேன். நான் செஞ்சது இன்றைக்கி புதினா கொத்தமல்லி சட்னி நல்லானது. ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி எல்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேணாம். ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு வாங்க பார்க்கலாம் எப்படின்ட்டு. இதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் நான் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க தாராளமாக ஒரு 2 ஸ்பூன்னு போட்டுட்டு, சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லாதனால நான் ஒரு பெரிய வெங்காயமும் 10 பல்லு பூண்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி அதை நல்லா வறுத்து கொடுத்துக்கோங்க. ரொம்ப கலர் மாறணுன்றலாம் தேவையில்லை. அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5-6 சிவப்பு மிளகா வச்சுக்கோங்க. கொஞ்சமாக புளி வச்சுக்கோங்க. நம்ம தக்காளி சேர்க்காதனால கொஞ்சம் புளி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாவும் நீங்கள் வேணும்னா 2 ஆட் பண்ணிக்கலாம். சிவப்பு மிளகா பச்சை மிளகா 2யும் சேர்த்து கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெறும் இன்றைக்கி சிவப்பு மிளகா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் கொஞ்சம் வறுத்து கொடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுங்க. உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வறுத்துடலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் புதினா இருக்குல்ல, இது ஒரு கட்டு நான் போட்டிருக்கேன். அதாவது ஒரு கைப்பிடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் லைட்டாக வதக்கி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி இருக்குல்ல, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. புதினாவோட ஒரு பாதி அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. புதினா கொத்தமல்லி சட்னின்றனால நம்மளுக்கு புதினாவோட டாமினேஷன் கொஞ்சம் கூட வேணும். அதனால் கொத்தமல்லி அதோட ஹாஃப் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. கொத்தமல்லி தண்டு இருந்துச்சுன்னா அதையும் போட்டு வதக்குங்க. ரொம்ப ஃப்ளேவர் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் இல்லை. லைட்டாக அது சுருங்கி வந்தால் போதும். இதுக்கு நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் இருக்குல்ல, இது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் துருவி வச்சுருக்க தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சூடுலேயே இந்த தேங்காவை லைட்டாக வதக்கி கொடுத்தா போதும். நம்ம ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணி வைக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த சூடுலேயே நல்லா தேங்காய் வெந்துடும். நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறம் ஆறட்டும், நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம இப்போ அரைக்க போகிறோம். ஒரு மிக்ஸி கிரைண்டரில் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். மஞ்சத்தூள் போட்டால் கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும். இது வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், சூப்பராக நைஸாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிங்கன்னா நம்ம துவையலாக கூட சாப்பிட்ற ரைஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம சட்னின்றனால நல்லா நைஸாக அரைச்சிட்டு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்புக்கு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, பச்சை மிளகா சிவப்பு மிளகாவோட நான் வெங்காயமும் ஆட் பண்ணியிருக்கேன். குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச வெங்காயம். அதை நீங்கள் ஆட் பண்ணி சட்னியில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். வெங்காயம் எப்போவுமே தாளிப்போடு வெங்காயத்தை பண்ணி பாருங்கன்னா சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. புதினா கொத்தமல்லி சட்னி சூப்பர் டேஸ்ட்டாக. இது இட்லி தோசைக்கெலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இன்றைக்கி இந்த சட்னியை தோசையோடு சர்வ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.